பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்கப்பா உள்ள. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இதில் யார்? சதீஷ்குமார். நான் தான் சார், சதீஷ்குமார். சார் என்ன தெரியல. நல்லாவே தெரியுதுப்பா. மிஸ்டர் குமார் அவங்களோட பையன் தானே? ஆமாம் சார், ஃப்ரெண்டுக்கு தான் லோன் விஷயமா வந்திருக்கோம். ஆமாப்பா, அவரோட டாக்குமெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக தான் இருக்குது. என்னோட ஸ்டாஃபும் உங்களை பற்றி நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லோன் தரதில்ல ப்ராப்ளம் இல்லை. கேரண்டி கையெழுத்து யாருப்பா? நீ போட போறியா இல்லை உங்கள் அப்பாவா? இல்லை நான் தான் சார். ஏன்னா அக்கௌண்ட் என்னோட நேமில் தானே இருக்குது. நான் தானே டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், டெபாசிட் எல்லாம். ஸோ அதனால நானே சைன் பண்ணலான் இருக்கேன். இல்லை டேடி தான் வரணும்னா இப்போவே கால் பண்ணி வர சொல்கிறேன் சார். இல்லைப்பா, அப்பா வேணாம், நீனே சைன் பண்ணலாம். அப்புறம் சதீஷ், உங்களுக்கு சொத்துலாம் எவ்வளோ இருக்கும்? சொத்துலாம் எதுவும் இல்லை சார், ஒரு வீடு இருக்குது, அவ்வளோதான். ஆமாம்மா, அதை மென்ஷன் பண்ணியிருக்கீங்கல்ல. அந்த வீடோட ஒர்த் இப்போ எவ்வளோ போகும்ப்பா? நாங்கள் கட்டும்போது ஒரு 70 lakhs கிட்ட வந்தது. இப்போ அதோட ஒர்த் ஒரு 80-85 கிட்ட வரும் சார். கரெக்ட். அந்த வீடை நம்பி தான்ப்பா உங்களுக்கு லோன் கொடுக்கலான்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். சார் வீடை தொடுற அளவுக்குலாம் நான் வச்சுக்க மாட்டேன் சார். கண்டிப்பாக நான் மாதம் மாதம் லோன் கரெக்டாக கட்டிடுவேன். நீ கரெக்டாக கட்டிடுவப்பா, நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கேரண்டி சைன் போடுறவங்களும் அவ்வளோ பெரிய ஆள் தான். பட் நீ லாபம் வந்தால் ஓகே, நஷ்டம் வந்தால் எப்படி கட்டுவ? நஷ்டம் வந்தாலும் என் தலையை அடமானம் வச்சாவது நான் என் லோனை கட்டிடுவேன் சார் மாதம் மாதம். குட். நீ ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த, இப்போ இங்கே ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? இல்லை சார், ஃபாரினில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கேன். ஸோ அங்கே உள்ள ஒர்க்கை இங்கே பார்த்துட்டு இருக்கேன். அப்போது சேலரி எப்படி தராங்க? புரியல சார். இல்லைப்பா, அங்கே நீ எவ்வளோ வாங்கிட்டு இருந்த? அங்கே 150 வாங்கிட்டு இருந்தேன் சார். ஓ, 150 lakh வாங்கிட்டு இருந்தியா? சரி, ஓகே. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறதுனால எவ்வளோ தராங்க? சார் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஸோ எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து எனக்கு இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தாலே எனக்கு 2-5 என் கைக்கு வர மாதிரி தான் சார் பேசியிருக்கேன். ஓ ஓ குட் குட். ஓகேப்பா, ஏன்னா லோன் கொடுக்குறதுனா சின்ன திட்டம் இல்லை. ஏன்னா நீ 40 lakhs கேட்டிருக்க, எல்லாம் விசாரிக்கணும்ல, அதனால தான்ப்பா இதெல்லாம் கேட்டுக்கிட்டேன். ஓகே சார். ஓகேப்பா, நீ கடை கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீ ஃபோட்டோ எடுத்து நீ வந்து பேங்க் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும் மறுபடியும், ஓகேவா? ஓகே சார். சார் இப்போது லோன் கிடச்சிரும்ல? கண்டிப்பாக லோன் இருக்குப்பா. நீ இதில் சைன் போடு சதீஷ் முதல்ல, அதுக்கப்புறமா அந்த பையன் போடட்டும். கொடுங்க சார். இதோ இந்த டாக்குமெண்ட்டில் போடுப்பா. அப்படியே வரிசையாக கையெழுத்து போடு. நெக்ஸ்ட். இதுலேயுமா சார்? ஆமாப்பா. அப்படியே அந்த தம்பிக்கிட்ட கொடு. தம்பி நான் இங்க் போட்டிருக்க இடத்துல எல்லாம் சைன் பண்ணுப்பா. ஓகே சார். சார் எல்லாத்துலேயுமே சைன் பண்ணியாச்சு சார். எல்லாம் கரெக்டாக இருக்குப்பா. சார் லோன் எப்போ வரும்? அக்கௌண்ட்க்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சுப்பா. இதோட நான் மெயின் பிரான்ச்சுக்கு நான் மெயில் பண்ணி விடுவேன். அவங்க இன்னைக்கு ஈவினிங்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் லோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகேப்பா, இங்கே கிளம்பலாம். ஓகே சார், தேங்க்யூ. டேய் என்னடா முகத்துல ஒரு சிரிப்பே இல்லாம வர? லோன் கிடைச்சிச்சு தானே? கிடைச்சிருச்சு மேடம். அப்புறம் ஏன்டா மூஞ்சில இவ்வளோ நம்பியார காட்டிட்டு வர? அது மேனேஜர் கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டாரு, அதான் மாப்பிள்ள டென்ஷன் ஆயிட்டாப்ல. ஓ அப்படியா? சரி, ஓகே ஓகே, அதை பற்றிலாம் இங்கே பேச வேண்டாம், வெளில போய் பேசிக்கலாம். வெளில வரீங்களா மேடம்? ஆமாம், 40 lakhs லோன் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, அப்போ எனக்கு ட்ரீட் வைக்கணுமா இல்லையா? மேடம் உங்களுக்கு இல்லாதா? என்ன வேணும் கேளுங்க, நான் வாங்கி தரேன். டேய் நிறையா கேட்பேன், கண்டிப்பாக நீ தான் இன்னைக்கு பே பண்ணணும், ஓகேவா? கண்டிப்பா மேடம், என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. இப்பவே கிளம்பி வாங்க லீவ் போட்டு. டேய் லீவ்லாம் தர மாட்டாங்க, வேணா ஒரு 2 hours பர்மிஷன் வாங்கலாம். மேடம் என்ன மேடம் டெய்லியும் தான் வேலை செய்றீங்க, ஒரு ஹாஃப் டே லீவ் கேட்டு வாங்க மேடம். நம்ம அப்படியே ஜாலியாக போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பார்க் ஏதாவது போயிட்டு வரலாம். என்னது ஜாலியாக சாப்பிட்டு பார்க்க போகலாமா? டீ நீங்கள் இன்னும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீல்ல, கேமரா இருக்கு சுற்றி, மேனேஜர் மட்டும் பார்த்தாரு அவ்வளோதான், போட வெளியே முதல்ல. சரி ஓகே, நீங்கள் வரீங்களா லீவ் போட்டு? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இருடா மேனேஜர்கிட்ட கேட்டு வரேன். ஓகே, நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம், போய் கேட்டு வரீங்களா? டேய் இங்கே நின்னா நான் மாட்டிப்பேன், நீ கீழே போ, நான் கேட்டு வரேன். கண்டிப்பாக வரணும் மேடம், உங்களுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரிடா வரேன்டா, போடா, என் வேலைக்கு உள்ள வச்சுட்டு போயிடாத. சேச்சா அதெல்லாம் பண்ண வேணாம் மேடம், எனக்கா 40 லட்சம் லோன் வாங்கி கொடுத்துருக்கீங்க, உங்கள் வேலைக்கு போய் எவ்வளோ பண்ணா அதெல்லாம் நான் இருக்கேன் மேடம், கவலைப்படாதீங்க.
ம் அது சரி. சரி நீங்கள் 2 பேரும் கீழே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். அவன் எதுக்கு மேடம் வெயிட் பண்ண போகிறான்? அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவான். நம்ம மட்டும்தான் சாப்பிட போகிறோம். டே மாப்பிள்ள. சொல்கிறான். கரெக்டாக தானடா சொன்னேன்? ரொம்ப கரெக்டாக சொன்னடா. உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்டா. இந்த லோன் கிடைக்கிறதுக்கு உன்னோட சேர்ந்து நான் நாய்ப்படாத பட்டிருக்கேன். ஆனால் என்னை கலட்டி விட்டு நீங்கள் 2 பேர் மட்டும் போகலான்னு நினைக்கிற பார்த்தீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன்டா, உன் லவ் உருப்படவே உருப்படாது போ. டே மச்சான், அப்படிலாம் சொல்லக்கூடாது. டே லவ்வர்ஸ்க்கு மத்தியில் நீ எப்படிலாம் இருப்ப? உனக்கே சங்கட்டமாக இருக்கும்ல. அதனால தான்டா நானே சொல்லிட்டேன். நீ என்ன பண்ணுற, வீட்டுக்கு போயிட்டு காலில் நீட்டி ஏசியை போட்டு நல்ல நிம்மதியாக தூங்க. என்ன, நம்ம 2 பேர் நாளைக்கு போகலாம். ஏய் சிப்படா, நான்லாம் அவன் கூட எங்கேயும் இல்லை இதுக்கு மேலே. டே இதுக்கு மேலே தானே நம்ம 2 பேருக்கு வேலை அதிகமாக இருக்குது. போய் இடம் பார்க்கணும், அடுத்து பில்டிங் எழுப்பணும், ஒர்க்கெலாம் நிறையா இருக்குல்ல. யாரை டேட் கூட்டிகிட்டு போகிறீங்களோ அவங்களே எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க உங்களுக்கு. சரிங்களா? நான் பார்ட்னராக இல்லை, அவங்கள பார்ட்னராக வச்சுட்டு நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. தம்பி, நீ வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் அண்ட் ஃப்ரெண்ட், அவள் என் லைஃப் பார்ட்னர். 2க்கும் வித்தியாசம் இருக்குடா மரமண்டை. அச்சா நல்லா வருவடா நீனு. ஃபிகரை பார்த்தோன்னே ஃப்ரெண்டை கலட்டி விடுறீங்களேடா. கண்டிப்பாக உங்களை எவ்வளோ சக்ஸஸ் ஆகாது பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ்டா மச்சான். திரும்ப பல்ல கட்டாத. டேடி நீங்கள் 2 பேர் சண்டை போடுறேன்னா வெளில போய் போடுங்க. இங்கே நின்று என்னை மாட்டி விட்டுறாதீங்க, அவர் நோட் பண்ணுவார். ஓகே மேடம், நாங்கள் கீழே போகிறோம், நீங்கள் வந்துடுங்க சீக்கிரம். கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்கடா. என்ன மேடம், உங்கள் மேனேஜர் விட்டுட்டாரா? டேய் அவர்கிட்ட பர்மிஷனும் லீஃபோ வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவ்வளோ கேள்வி கேட்பாரா? இப்போ அவ்வளோ கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஆமாம், ரொம்ப ஓவராக தான் கேள்வி கேட்குறான் அந்த ஆள். என்கிட்டயுமே ரொம்ப ஓவராக கேள்வி கேட்டான். ஹலோ, ரெஸ்பெக்ட் கொடுங்க. ரெஸ்பெக்டை பற்றி யார் பேசுகிறா பற்றியாடா? நான் பேசலாம், நான் இவனை வாடான்னு சொல்லலாம், போடான்னு சொல்லலாம். ஆனால் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? ஓ அப்படி. சேம் ஏஜுக்குள்ளே இருக்கவங்கள வாடா போடா என்ன வேணால் சொல்லிக்கலாம், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அப்படி தானே மேடம்? டே தாண்டா தம்பி. நல்லா வருவீங்கக்கா. தேங்க்ஸ்டா. சரி ஓகே, வெளியில் வந்து ஒரு மாதிரி உருன்னு இருந்தியே, என்னாச்சு? மேனேஜர் ஏதாவது இடக்க முடக்கா கேள்வி கேட்டாரா என்ன? ஏன் மேடம், நீங்கள் எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அந்த சொட்டத்திலே ஆணி அடிச்சிருப்பேன். இது ஆணி அடிச்சிருப்பானா? டேய் மரியாதை கொடுத்து பேசுன்னு இப்போ தானே சொன்னேன். போங்க மேடம், அவெல்லாம் மனுஷனா? அப்படிலாம் எப்படி தான் உங்கள் பொண்டாட்டி வீட்டில் வச்சு சமாளிக்கிறாங்களோ தெரியல. எவ்வளோ கேள்வி கேட்குறாந்தாலும், நீ என்ன பண்ணுற, என்ன படிச்சிருக்க, என்ன வேலை பார்க்குற, அப்போ வேலை பார்க்கும்போது எவ்வளோ காசு வாங்கினேன், இப்போ வேலை பார்க்கும்போது எவ்வளோ காசு வாங்குற, எவ்வளோ சொத்து இருக்குது, அம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, எப்பப்பா எவ்வளோ கேள்வின்றீங்க. அது கூட பரவாயில்ல மேடம், எவ்வளோ சைன், நானே ஒரு 10 சைன் போட்டிருப்பேன், இவன் ஒரு 25 சைனாவது போட்டிருப்பான். எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு கண்டிப்பாக அங்கே டேபிளில் ஒரு கல் மட்டும் ஏதோ இருந்தது, அதை எடுத்து ஒரு மண்டையை பொழந்துடலாமான்னு பார்த்தேன். சரி நமக்கு பணம் கொடுக்குறாச்சுன்ட்டு அமைதியாக வந்தேன். போதுமா இல்லை இன்னும் ஏதாவது இருக்கா அந்த மனுஷனை திட்டுறதுக்கு? முடிஞ்சிருச்சாவா? இன்னும் எவ்வளவோ இருக்கு மேடம். நீங்களாம் எப்படி மேடம் அந்த சட்டத்தில் கிட்ட வேலை பார்க்குறீங்க? கண்டிப்பாக நான் வந்து இந்த இடத்துல வேலையே பார்க்க முடியாது. இவ்வளோ கேள்வி கேட்குறான், உங்களுக்குலாம் எப்படி லீவ் கொடுத்தா முதல்ல? ஹலோ, கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நீ என்ன 1 ரூபா 2 ரூபாயா லோன் கேட்டிருக்க? 40 lakhs, அதுக்கு கேள்வி கேட்க தானே செய்வாங்க. மேடம் எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவாக நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். அதோட நீங்கள் விசிட் கூட பண்ணிட்டீங்க, வந்து எல்லாமே விசாரிச்சிருப்பீங்க. இதுக்கு மேலே என்கிட்ட விசாரிச்சு என்ன மேடம் ஆக போகுது? சொட்டத்தில் எனக்கு எவ்வளோ கேள்வி கேட்குறான். எனக்குலாம் கேள்வி கேட்குறவங்களை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ கோவம் வரும். உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடாது, ஆனால் லோன் மட்டும் கரெக்டாக வந்துடணும், அப்படி தானே? மேடம் கேட்கலாம் மேடம், ஒரு அநியாயம் வேணாம். எவ்வளோ கேட்குறா இருந்தாலும், எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு தாத்தா பாட்டேன் எல்லாரையும் இழுத்துட்டு இருக்காரு அவரு. சரி ஓகே, பாவம் அந்த மனுஷனை திட்டினது போதும். அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாம? அந்த ஆள் தான் அந்த பேங்கோட மேனேஜர். இவரெல்லாம் எப்படி மேனேஜராக எடுத்தாங்கன்னு தெரியல. மேனேஜர் தெரியும், அவரோட நேம் ஏதாவது பார்த்த? நேமா? டேய் நேம் ஏதாவது பார்த்த? டேய் அவர் பேர் எனக்கு தெரியாதா? இங்கே தான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், மாதம் மாதம் அவரை வந்து பார்க்குறேன். அவர் பேர் தெரியாமல் இப்படிதான் இருக்கும். செந்தில்டா. செந்திலா? இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கனே. டேய் முழு பேர் என்னடா? ஃபுல் நேம் செந்தில்நாதன். என்ன பேர்டா சொன்ன? நான் சொல்றேன் சார், செந்தில்நாதன். செந்தில்நாதன், ஸ்வேதா செந்தில்நாதன். பரவாயில்லையே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட போல. ஹலோ, உங்களை தான். ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்கீங்க போல. மேனேஜர் செந்தில்நாதன், ஸ்வேதா செந்தில்நாதன். எஸ், ரெண்டுமே ஒன்று தான். அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது என்னோட மேனேஜர், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட அப்பா. ஆத்தி அப்பாவா?
மேடம் நான் விளையாட்டுக்கு காமெடிக்கு சொன்னதை நீங்கள் சீரியஸாக எடுத்துட்டீங்க போல. சும்மா ஃபன் பண்ணு மேடம், ஃபன் ஃபன். எது என் அப்பா நான் தலையில் ஆணி அடிச்சிடுறேன்னு சொன்னியே அது ஃபன்னாடா? ஐயோ மாமனாரே அப்படி பேசிட்டோம், சாரி மாமனாரே. என்ன புரியல? இல்லை மேடம், அவர் உங்கள் அப்பான்னு எனக்கு தெரியாது இல்லையா, அதான் ஏதோ ஆத்திரத்தில் மன்னிச்சிருங்க மேடம். சாரி மேடம், சாரி மேடம். டேய் ஏண்டா அந்த மனுஷனை இப்படி வறுத்தெடுத்த? பாவம், அவர் இந்த வேலையில் உட்காந்துருக்கிறதுக்கு எவ்வளோ பேட்டு இந்த மாதிரி திட்டு வாங்கியிருப்பாருன்னு இப்போ தான் எனக்கே தோணுது. எவ்வளோ கஷ்டம். சாரி 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 மேடம், நான் ஏதோ டென்ஷனில் திட்டேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் அங்கிளை யாருமே திட்ட விட மாட்டேன். நானும் திட்ட மாட்டேன், யாரும் திட்டவும் கூடாது. நான் பார்த்துக்கிறேன் மேடம். நீங்கள் இதை போய் அங்கிள்கிட்ட சொல்லிட போகிறீங்க. ரொம்ப பயப்படாத, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையே மேடம்? இருந்தது, பட் இப்போ இல்லை. சபா சரிங்க மேடம். இப்போது உங்களுக்கு ஜில்லுன்னு ஒரு மோர் இல்லை ஜூஸ் எதாவது வாங்கி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கூலாகிடுவீங்கள? சார் அந்த ஜில்லுன்னு ஜூஸு மோர் எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு தான் வேணும்னு நினைக்கிறேன். ரொம்ப வேர்த்து இருக்கு பாருங்க, வெயில் அதிகமாக இருக்குல்ல. ஒரு நாள் தானே பேபி, ஒரு நாள் தானே பேபி. ஐயோ நம்ம வறுத்தெடுத்தானே இவ வறுத்தெடுக்கலாம். சரி ஓகே, நீங்களாச்சும் உங்கள் குடும்பமாச்சு, நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறேன். பாய் பாய்டா மச்சான். அக்கா பாய். டே நில்லுடா. ஹே அவன் என்ன சொல்லிட்டு போறான்? குடும்பமா? அது ஏதாவது உளறிட்டு போகும் மேடம். நம்ம கிளம்பலாமா? ஆமாம்மா, டக்குன்னு போ. அப்பா பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான். ஓகே மேடம். ஏன் மேடம் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்க மாதிரி இருக்கு? இல்லைடா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் கூட இப்படி உட்காந்து சாப்பிட போறேன்னா, அதான் யாராவது பார்த்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. என்ன மேடம், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் கூட உட்காந்து சாப்பிட்றீங்களா? நாங்கள் மட்டும் டெய்லி ஒரு பொண்ணு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோமா என்ன? யாருக்கு தெரியும், டெய்லி ஒரு பொண்ணு கூட என்ன, டெய்லி 2 பேர் கூட கூட நீ உட்காந்து சாப்பிடுவேன். மேடம் அப்படிப்பட்ட பையன் இல்லை மேடம். நான் ரொம்ப நல்ல பையன். என்னை பற்றி வேணால் விசாரிச்சு பாருங்களேன். ஒரு பொண்ணுக்கிட்ட கூட பேச மாட்டேன். ஏன்னா என் ஃபோன் தரேன், ஏதாவது ஒரு பொண்ணு கான்டாக்ட் இருக்கான்னு பாருங்களேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒர்க் பண்ணுற இடத்துல கூட. ஆனால் அவ்வளோவா நான் பேசிக்க மாட்டேன், எல்லாமே லிமிட்டில் தான் இருப்பேன். ரொம்ப நல்லவன் தான்டா நீ. ரொம்ப நல்லவன் இல்லை மேடம், ரொம்ப நல்லவன். உனக்கு நீயே சர்டிஃபிகேட் கொடு, மூஞ்ச பாரு. சரி ஓகே, வராதிங்க. என்ன சாப்பிட்றீங்க? ஒன்னொரு ட்ரீட் தானே, ஏதாவது சொல்லு. ஏதாவது சொல்லவா? அப்புறம் சொல்லிடுவேன் மேடம். என்ன சொல்லுவியா? அது நேரம் காலம் வரும்போது கண்டிப்பாக சொல்லுவேன் மேடம். இப்போது நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணலாமா? பண்ணலாம் பண்ணலாம். ஓகே சார் என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு? 2 பிளேட் பிரியாணி எடுத்துகிட்டு வாங்க, ப்ளஸ் சிக்கன் கிரேவி, சிக்கன் தந்தூரி அண்ட் மேங்கோ ஜூஸ். இப்போதைக்கு இது போதும். நெக்ஸ்ட் எதாவது வேணும்னா சொல்கிறோம். ஓகே சார். டேய் எனக்கு பிரியாணி பிடிக்கணும், உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படி தான் தெரிஞ்சுக்கணும்ல, அதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹே நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே எனக்கு பிரியாணி பிடிக்கும்னு. நீங்கள் சொல்லலை மேடம், ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ராடுடானா நீ. தேங்க்யூ மேடம். சரி ஓகே, நான் உனக்கு கேட்கலாமா உங்ககிட்ட? மேடம் ஒன்று என்ன, இவ்வளோ வேணா கேளுங்க. என்ன கேட்கணும்? இல்லைடா, நீ ஃபாரினில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த, இப்போ நீ லீவில் தான் வந்து தான் உன் ஃப்ரெண்ட் சொன்னா. ஏன் நீங்கள் திரும்ப ஃபாரின் போகாமல் இங்கேயே இருக்கணும், ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்தேன்? ஏதாவது ப்ராப்ளமா? அடைய மேடம், அந்த கதையை நீங்கள் கேட்குறீங்க. இதை எப்படா உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு தான் நல்ல கரெக்டான டைம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லிடுவா மேடம்? இவன் லவ்வ சொல்கிற மாதிரி சொல்கிறான். டேய் உனக்கு ஏதாவது பிரச்சனையா, வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லு. மேடம் அதுக்கான பதில் தான். ஓ அதுக்கான பதில் தானா? சரி சொல்லு. சொல்லலாம் மேடம். முதல்ல நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வரட்டும், சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக பேசலாம். ஓகே? சரி ஓகே. ஹே கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி, மினி அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? இப்போ தான் மேரேஜ் போன மாதிரி இருந்தது இல்லை? ஹே அவங்களுக்கு மேரேஜ் ஆகியே 6 மந்த் கிட்ட ஆக போகுது டி. ஹே ஆமாடி, டேஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிராஸ் ஆகுது பார்த்தியா? எங்களுக்கு கல்யாணம் ஆகியே 6 மந்த் ஆயிடுச்சு. ஆமாம் உங்களுக்கும் மினி அக்காவுக்கு முன்னாடி தானே கல்யாணம் ஆச்சு? ஆமாம். சரி ஓகே, நீங்கள் எப்போ பாப்பா பெற்று தர போகிறீங்க எங்களுக்கு? ஏண்டி நீ வேற
இப்பெல்லாம் குழந்தை பெற்றுக்கிற எந்த ஐடியாவுமே இல்லை எங்களுக்கு. ஸ்வேதாக்கா இருக்கா, ஸ்வேதாக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நாங்கள் படித்து முடிக்கணும், அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் பேபி பற்றி யோசிக்கணும். என்னது உங்க இஷ்டத்துக்கு பேபியை பத்தி யோசிப்பீங்களா? பேபின்றது கடவுள் எப்போ கொடுக்குறாரோ அப்போ அக்செப்ட் பண்ணிக்கணும். அது இன்னைக்கு நாளைக்கெல்லாம் கிடையாது, என்னைக்கா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். மென்டல், அதுக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும்ல. என்ன சொல்ற? ஆமாடி, ஸ்வேதாக்காக கல்யாணம் ஆகி இந்த வீட்டிலேருந்து போகிற வரைக்கும் எங்களுக்குலாம் அப்படி எதுவுமே இல்லை. அவங்கள வச்சுட்டு நாங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டா நல்லாவா இருக்கும் சொல்லு? ஆமாம், இவங்க சொல்கிறதும் கரெக்ட் தானடி. கல்யாண வயசில் ஒரு பொண்ணை வச்சுட்டு இவங்க எப்படி சந்தோஷமாக குழந்தை பெற்றுக்க முடியும்? ஸ்வேதாக்கா ரொம்ப லக்கி இல்லை இந்த மாதிரி தம்பி அண்ட் தம்பி ஒய்ஃப் கிடைச்சதுக்கு. இல்லடி, அந்த ஃபேமிலி கிடைச்சதுக்கு நாங்கள் 2 பேரும் தான் ரொம்ப லக்கி. ஆமாம், அது என்னமோ உண்மைதான். சரி ஓகே, ரொம்ப எமோஷனலாக போக வேணாம். ஆமாம், இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, அடுத்து மூச்சு விடுறதுக்குள்ளே செமஸ்டர் வந்துடும், அதை வேற உட்காந்து படிக்கணும். நினச்சாவே இரிட்டேட்டாக இருக்குது. டேய் டாப்பர் உனக்கே இரிட்டேட் ஆச்சுன்னா அப்போ நாங்களாம் என்னடா சொல்கிறது? அதானே, சொல்லுங்க டாப்பர். வாயை மூட்ரி, நீ மட்டும் என்ன, நீனும் டாப்பர் தானே? நானாவது கேர்ள்ஸில் டாப்பர், நீங்கள் காலேஜ்லேயே டாப்பர் இல்லையா? 2 பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தர் புகழ்ந்துக்கிறீங்க போல. உனக்கு ஏன்டா காண்டு? நீ வேணா உன் பொண்டாட்டியை புகழ்ந்துக்கோ, உன் பொண்டாட்டி உன்னே புகழ்வா. யாரு? உன் ஃப்ரெண்டு. அப்படியே புகழ்ந்து தள்ளிடுவாள். சி வாய முடி பொறுக்கி. நல்ல பேரா மச்சான். அடியே, கட்டின புருஷனை பார்த்து பொறுக்கின்ற. ஆமாம், கட்டின புருஷனை தான் பொறுக்கின்னு சொல்ல முடியும், கட்டாத புருஷனை சொல்ல முடியாதுல்ல. அதான் வாய் கொழுப்பு அதிகமாயிடுச்சு. போடா. போடி. லைஃப் எவ்வளோ மிராக்கிள் பார்த்தீங்களா? இவங்க 2 பேரும் ஒரு காலத்தில் டாம் அண்ட் ஜெரியாக சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு கிடப்பாங்க. இப்போ இவங்களே கல்யாணம் பண்ணி இப்போ ஆனால் அதே தான் பண்ணுறாங்க. பட் இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆமாம்மா, ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது. நம்ம கேங்கில் அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து எனக்கு தெரிஞ்சு சத்யாவுக்காக தான் இருக்கும். நமக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? நீ ஆசைப்பட்ட நாளைக்கே கல்யாணம் பண்ணிடலாம்டா. வீட்டில் வந்து பேசுறியா? ஏண்டி, நான் வந்து பேச மாட்டேனா? எனக்கு என்ன பயமா என்ன? ஆஹா மிஸ்டர் தைரியசாலி, உங்களுக்கு தைரியம் இருந்தால் வந்து பேசுங்களேன் பார்ப்போம். ஹே, ஏன் பொண்டாட்டிய முறைப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் ஏன் பயப்படணும்? நான் வந்து தைரியமாக கேட்பேன்டி அங்கிள் ஆண்டிக்கிட்ட. டயம் தைரியக்கார புருஷா, அதை தான் நானும் சொல்கிறேன். எங்க வந்து உங்கள் பொண்ணை காதலிக்கிறேன், உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க பார்ப்போம். கேட்டுருவேண்டி, பட் நமக்குள்ளே நிறைய ட்ரீம்ஸ் இருக்குல்ல. நம்ம எம்இ பண்ணணும், அதுக்கப்புறம் அப்ராடில் போய் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆசையெல்லாம் இருக்குல்ல. முதல்ல அதெல்லாம் முடிச்சுக்குவோம், அதுக்கப்புறமா நம்ம கல்யாணத்தை பற்றி திங்க் பண்ணுவோம். ஓகே? ஐயா என்னடி ஸ்லாங் இது? இல்லை, இவரே பாம்பு வைப்பாராம், அப்புறம் இவரே எடுப்பாராம். அந்த கதையாக இருக்குது. இவரே கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லுவாராம், அப்புறம் வீட்டில் வந்து பேசுன்னா இல்லை இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்லுவாராம். என்னடா லாஜிக் இதெல்லாம்? இது தாண்டி லவ் லாஜிக். அன்று பார்த்தது அந்த பார்வை வேறடி, இந்த பார்வை வேறடி, நெஞ்சில் கேட்கதே உள்ளம் துள்ளி ஓடினே போன ஐ லவ் யூ. ஐ லவ் யூ மோர். அவளை முதல் முறையாக பார்த்தப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரோமியோவின் ஜூலியட், தேவதாசி பார்வதி, 2 பேரும் ஒன்று சேர்ந்த மாதிரி. ஏண்டி, இவங்க ஆசைப்படுற மாதிரி தானே நம்ம வீட்லேயும் ஆசைப்படுவாங்க நமக்கு பேபி பிறக்கணும்னு. மேபி. அப்போ ஏன் அவங்க ஆசையெல்லாம் நம்ம நிறைவேற்றக்கூடாது? உனக்கு சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது, ஒரு தடவை தான் சொல்ல முடியும். பிசாம வாயை மூடிட்டு இருந்துட்டு சொல்லிட்டேன். ரொம்ப பண்ணாதடி. ஸ்வேதாக்காவை மைண்டில் வச்சுக்கோ. ரொம்ப தான். என் அக்கா மேல என்னை விட இவளுக்கு ரொம்ப அக்கறை இருக்கு போல இருக்கே. ஆமா, ஒரு பொண்ணா பொண்ணு மேல கண்டிப்பா அக்கறை இருக்கும்ல. ஆனா நீ ஏன்டி இவ்வளோ அழகா பிறந்த? தட் இஸ் நாட் மை மிஸ்டேக். அப்புறம் என்ன, உங்க அப்பா மிஸ்டேக்கா? அப்பா பத்தி பேசினா கொன்றும் அவனை. ஐயோ, கோவப்பட்டா கூட இவ்வளோ அழகா இருக்கேடி. உன்னை பிரம்மன் அப்படியே செதுக்கி இருக்காரு. ஆமா ஆமா. உண்மையாடி, உன் கண் அழகு இருக்கு தெரியுமா? சரியான கண்ணடி. அந்த கண்ணில் விழுந்தவன் எவனுமே தப்ப முடியாது. ரொம்ப ஐஸ் வைக்காத. சீரியஸ் அடி பொண்டாட்டி, உன் அழகுல விழுந்தனா இன்ன வரைக்கும் எழுந்திருக்கவே இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்தேன், இப்போ வரைக்கும் எழுந்திருக்க ட்ரை பண்றேன், ஆனா முடியலடி. எப்பா இப்படி பேசுறான் இவன்? நான் பேசலடி, உன் அழகு என்ன பேச வைக்குது. அப்போ இன்னைக்கு தான் அழகா இருக்கேன் அப்படிதானே? அப்படி எவனாவது முட்டாள் சொல்லுவானா? என் பொண்டாட்டி டெய்லி அழகா தான் இருப்பா எப்பவுமே. இப்போ சாருக்கு என்ன வேணும்? எதுக்கு இவ்வளோ ஐஸ்?
நீ மட்டும்தாட்டி பொண்டாட்டி எனக்கு வேணும். இந்நேரம் வீட்டில் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கவே. ம், வீட்டில் மட்டும் இருந்தா வேற என்ன, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருப்பேன். ஃப்ராடு. கேடி. கண்ணில் கடை கண்ணில் நீயும் பார்த்தால் போதுமே, கால்கள் எந்தன் கால்கள் காதல் கோலம் போடுமே, நாணம் கொண்டு மேகம் ஒன்று மறையும் நிலவென, பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான் உன்னை படைத்ததால். பாவீங்களா, என்ன நடுவில் வச்சுட்டு நீங்க 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன நடக்குது? கடவுளே, இந்த டைம் நம்ம ஆள் இல்லாம போயிட்டானே. ஹே, சும்மா தாண்டி பேசிட்டு இருந்தேன் நானு. உன்னை கூட மன்னிச்சிட்டு வேண்டி, நீ சும்மா தான் பேசிட்டு இருந்த, எனக்கு கேட்டுச்சு. நான் இவங்க 2 பேரும் என்னென்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? ஆத்தி, சத்யா, உனக்கு கேட்டுச்சு? கேட்டு சாவா? டேய், என்னென்ன லூட்டிட்டு அடிக்கிறீங்க? காலேஜ்ன்றதை மறந்துட்டு அநியாயம் பண்ணாதீங்கடா. ஹே, உனக்கு வேணா ஆளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, நீயும் ஆட்டோமேட்டிக்காக பேசு. எங்களை ஏண்டி கெடுத்து விடுற? எம்மா, இது காலேஜ்மா, நம்ம இங்கே படிக்க வந்திருக்கோம், ரொமான்ஸ் பண்ண இல்லை. அது எனக்கும் தெரியும், பட் நான் என் புருஷன் கூட தானே ரொமான்ஸ் பண்ணேன். அது சரி, நான்லாம் டீசென்ட்பா, டீசெண்டாக தான் நாங்கள் நடந்துக்குவோம். ஆமாம் ஆமாம், இந்த மேடம் ரொம்ப டீசென்ட் தான். சி, வாய மூடு. ஏய் கிராதகி, சத்யா, நீனும் கௌதமன் ரொமான்ஸ் பண்ணும்போது நாங்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறோம்ல, அது மாதிரி நீயும் டீசெண்டாக போயிருக்கணும். நீ ஏன் லவ்வர்ஸ் நடுவில் உட்காந்துருக்க? எனக்கு ரொம்ப தேவைதான்டா. பாருங்க, மத்தியாக தான் சொல்லிட்டேன், 2 பேரும் அங்கே கலந்து ஓடிட்டு, நீ இந்த பக்கம் ஓடு, நீங்கள் 2 பேரும் இந்த பக்கம் ஓடுங்க, என்ன ஆளை விடுங்க. ஹே சத்யா, நாங்கள் 2 ஜோடியும் தனித்தனியாக போகிறதுக்கு நீ ஒரு ஆள் தான் டப்புன்னு கிளம்பி போயிட்டே இருக்கலாம், எந்த ப்ராப்ளமே இருக்காது. நான் எழுந்து போறேன்டா. அதுக்கு முன்னாடி இந்த கல்லை வச்சு மண்டே பொழந்துட்டு போறேன். ஹே சத்யா, மண்டே அடிச்சிட்டு போற வேணாம். வாய் பேசுவ. ஹே வேணாம் சத்யா, ஹே கம்பளி காப்பாத்துடி. என்னடி சத்யா, பாவம் என் புருஷன், விட்டுரு. விடாத சத்யா, போடு, வாயிலே போடு. சத்யா பாவம், அவன் விடு. நீ தள்ளி போறீங்களா, உனக்கு தான் அடிவிடும், தள்ளி போயிரு. வேணாண்டி, டே கிராதகி வேணாம், அடிக்காத. ஹே கம்பளி காப்பாத்துடி. வேணா சத்யா, பாவம் சத்யா, புருஷன் விட்டுரு. என் புருஷன் எனக்கு வேணும். அவன் வாயை உடைச்சிட்டு வர்றேன்டி, இருடி. சத்யா வினய், கிராதகி என்ன அடி அடிக்கிறா? ஆமா, என் அண்ணன் நினைச்ச பாவமா இருக்கு. என்னடா, என்ன அடி வேணுமா என்ன? அம்மா தாயே, ஒன்றும் வேணாமா. இலக்கணம் நீதானே, உயிர் கொடுத்த தோழனும் நீதானே, என் வாழ்வில் நீ வந்தாய். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்ப சொல்லு, என்ன ப்ராப்ளம் உனக்கு? அது வந்து மேடம், என் அம்மாக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்காக தான் நான் இந்தியாவுக்கே வந்தேன் சொல்லப்போனால். இல்லைனா எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் நான் அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன். எனக்கு அப்பா இல்லை மேடம். அப்பா ஒரு மிலிட்ரி மேன். ஒரு போராட்டத்தில் அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் தங்கச்சி அப்போது சின்ன குழந்த. எனக்கு ஒரு வயசு ஒரு 4-5 இருக்கும். ஆனால் என் தங்கச்சிக்கு ஒரு 6 மாத குழந்த அவள். ஸோ அதுலேருந்தே அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் 2 பேரையும் வளர்க்குறாங்க. இப்போது நான் ஊர்லேருந்து வரும்போது தான் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு மேடம். அதனால தான் என்னால் என் தங்கச்சியை விட்டு எங்கள் அம்மா விட்டு மறுபடியும் ஊருக்கு போக முடியல. என்னடா பிரச்சனை ஆயிடுச்சு? இல்லை மேடம், என்னோட தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்ணுறான். லவ் பண்ண என்ன சேர்த்து வைக்க வேண்டியதானே? சேர்த்து வைக்க நாங்கள் ரெடி. பட் அவள் லவ் பண்ணுற பையன் பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன். ஸோ அவர் எங்களை ஏற்றுக்கணும்ல. அவருக்கு இந்த லவ் மேட்ரு தெரிஞ்சோடனே வீட்டுக்கு வந்து ரொம்ப கேவலமாக பேசிட்டாரு. தங்கச்சியை வேற தூக்கிடுவேன், கொன்றுவேன், அவள் என் பையனை காதலிச்சாலோ கல்யாணம் பண்ண நினச்சாலோ குடும்பத்தோடு அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டாரு. தங்கச்சி அம்மா ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. இந்த டைமில் நான் ஊருக்கு போகிறது நல்லா இருக்காது, அவங்களுக்கு பாதுகாப்பாக நான் இங்கேயே இருக்கணும்னு நினச்சேன். நான் ஊரில் இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க, ஏதாவது ஒன்றுனா ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. பட் நான் இப்போ அவங்க கூட இருந்தால் தான் சரியாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் அந்த வேலை போனால் கூட பரவாயில்ல, நான் ஏதோ ஒரு 50,000 தான் சம்பளத்துக்கு நான் இங்கேயே இருந்துடலான்னு யோசித்தேன். பட் கடவுள் எல்லாமே சரி பண்ணிடுவாருன்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி கடவுளும் என் வேலை போகாமல் என்னை காப்பாற்றிட்டாரு. நான் அதே வேலையை பார்த்துட்ருக்கேன். பட் என் தங்கச்சியோட லைஃப் தான் என்னாக போகுதுன்னு தெரியல மேடம். என்ன சொல்ற? உன் தங்கச்சி யாரை லவ் பண்றா? ஒரு பையனை தான் மேடம். டேய் மலமாடு, பையனை தான் லவ் பண்ணுவாங்க, அப்புறம் பொண்ணையா லவ் பண்ணுவாங்க? அதை கேட்கல. அந்த பையன் பேர் என்ன? ஏதோ பிஸ்னஸ் மேனோட பையன் சொன்னீங்க, அவரோட பேர் என்னன்னு கேட்குறேன். அப்படி கேட்டிங்களா? அவரோட பேர் ரகுநாத். ரகுநாத்தா? இந்த நேம் எங்கே கேள்விப்பட்டிருக்கனே. எங்க 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 டக்குன்னு ஞாபகம் வரலையே. சரிடா, அந்த பையன் பேர் என்ன?
அவன் பேர் ஐயோ மறந்துட்டேனே மேடம். ம் ஆ கௌதம் கௌதம் மேடம். டேய் கௌதமா? கௌதம்னா கௌதம் லவ் பண்ற பொண்ணு சத்யா, சத்யாவோட அண்ணா. ஏய் நீ சத்யாவோட அண்ணனா? ஆ ஆமாம், என்னோட தங்கச்சி எப்படி உங்களுக்கு தெரியும் மேடம்? அட பாவி, நீ சத்யாவோட அண்ணன்றது எனக்கு இப்பதானே தெரியுது. முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு எப்படி மேடம் தெரியும் என் தங்கச்சி உங்களுக்கு தெரியும்னு? இப்போ ஏதோ சொல்ல போய் தான் என் தங்கச்சி தெரியுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. டேய் என் தம்பியும் உன் தங்கச்சியும் ஒரே காலேஜில் ஒன்றா படிக்கிறாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆ ஒன்றா படிக்கிறாங்களா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்? அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வித்யா, கமலி, வினய், ஷாம் இவங்க தான். இதில் யார் உங்கள் தம்பி? ம் வினய் தான். மேடம் வினயோட அக்காவா நீங்கள்? ம் ஆமாம். பார்த்தீங்களா, இவ்வளோ நாள் பேசுகிறோம் பழகுறோம், ஆனால் நீங்கள் வினயோட அக்கான்னு தெரியல, நான் சத்யாவோட அண்ணன்னு உங்களுக்கு தெரியல. அடக்கடவுளே. டேய் இந்த இன்சிடென்ட் பற்றி இப்போ பேசலைன்னா கண்டிப்பாக நமக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது போல. அதுதான் மேடம். சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன், சொல்லட்டுமா? மேடம் தாராளமாக சொல்லலாம், சொல்லுங்கள் மேடம். கௌதம் மாதிரி ஒரு பையன் உன் தங்கச்சிக்கு எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டான். அவன் ரொம்ப நல்ல பையன். நீ சொல்றில்ல அவன் பணக்கார வீட்டு பையன்னு, அந்த ஒரு கெத்து ஒரு துளி கூட அவன் கிட்ட இருக்காது. அவனும் எங்கள் வீட்டுக்கு இவ்வளோ தடவை வந்திருக்கான், அக்கா அக்கான்னு உயிரை விடுவான். வினய் எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் ஷாமும் கௌதமும். ரொம்ப நல்ல பையன், ரெண்டு பேருமே நல்ல பசங்க. கௌதம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கவே, அவன் எந்த பகட்டுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு பையன், அவ்வளோதான். அவன் சத்யாவை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். வினய்னு சொல்லியிருக்கான், நானும் நேர்லேயே பார்த்துருக்கேன். நீ இப்போ இவ்வளோ ப்ராப்ளம் நடந்து கூட அவன் வந்து சத்யாவை விடாமல் அவன் பிடிச்சி வச்சுட்ருக்கான். அப்போது அவன் மேலே எவ்வளோ காதல் வச்சுருப்பான் நீயே யோசிச்சு பாரு. அவங்க அப்பாலாம் விடு, அவங்க அப்பாலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எக்காரணத்தை கொண்டே பிரிச்சிடாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கௌதமை பற்றி ஃபுல் கேரண்டி நான் தரேன். அவன் ரொம்ப நல்ல பையன். உன் தங்கச்சியை தங்கத்தட்டில் வச்சு தாங்குவான். எனக்கும் புரிஞ்சது மேடம். என் தங்கச்சிட்ட பேசும்போது ஏன் அவனை லவ் பண்ணேன்னு கேட்கும்போது வேறு எதுவுமே சொல்லலை. நான் உன்னை என் அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்த்தேன், அதே மாதிரி அவரையும் நான் என் அப்பா ஸ்தானத்தில் தான் வச்சு பார்க்குறேன், என்ன அவரும் அப்படி தான் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், அப்போ எந்த அளவுக்கு என் தங்கச்சி அவளை லவ் பண்ணியிருந்தா, அவளை பார்த்துக்கிட்டா, கேர் பண்ணியிருந்தா, அவள் அந்த வார்த்தையை சொல்லுவா. ஏன்னா அவள் யாரையுமே அப்பான்னு சொல்லவே மாட்டா என்னை தவிர. இப்போ இன்னொரு பையனை அப்பான்னு சொல்கிறான்னா அவள் அந்த அளவுக்கு அவளை லவ் பண்ணியிருக்கான், கேர் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ வரைக்குமே அவங்க அப்பா எவ்வளோ டார்ச்சர் பண்ணியுமே அவன் வந்து அவன் காதில் விடவே இல்லை. என் தங்கச்சி பின்னாடி வந்துட்டே தான் இருந்தான். என் தங்கச்சி எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ அசிங்கமாக திட்டினாலும் வந்துட்டே தான் இருந்தான். இப்போ தான் உண்மை தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி கூட என் தங்கச்சியை விடாமையே தான் இருந்தான். எனக்கு அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளைனா அவன் தானே. பட் என் தங்கச்சி என்ன சொல்கிறான்னா அவங்க அப்பாவும் சம்மதிக்கணும்னா அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே பார்க்கலாம், அவன்கிட்ட பேச தான் சொல்லியிருக்கேன். எப்படியும் நாளைக்கு மீட் பண்ணி அவன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்கலாம். சரி ஓகேடா, நீ என்ன முடிவு வேணா எடு, ஆனால் நல்ல முடிவா எடு, ஓகேவா? கண்டிப்பாக மேடம். சரிடா கிளம்பலாமா? டைம் ஆகுது. போகலாம் மேடம். மேடம் ஒரு நிமிஷம். சொல்லுடா. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஏன் நீ எனக்கு கேட்டு வச்சிருக்க, நான் தான் உனக்கு தேங்க் பண்ணும். நீ ஏன்டா எனக்கு தேங்க் பண்ணுற? இல்லை மேடம், சீரியஸாக சத்யாவோட விஷயத்தில் என்ன முடிவெடுக்கலான்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். பட் நீங்கள் அவ்வளோ அழகாக 2 செகண்டில் கிளியர் பண்ணிட்டீங்க, அதுக்கு தான் தேங்க்யூ. அப்புறம் நீங்கள் என் லைஃப்பில் வந்ததுக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கும். நான் உன் கூட இருக்கேன், ஓகேவா? ஓகே மேடம். எனக்கென பிறந்தவள் நீயா, நிலவுக்கு துணை